2026 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா தன்னோட 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுச்சு. 1950ல இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததை குறிக்கும் ஒரு முக்கியமான தேசிய நாள் இது. புது டெல்லியில நடந்த பிரம்மாண்ட அணிவகுப்புல ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களா கலந்துகிட்டாங்க. 2 ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் இப்படி ஒன்னா வர்றது இதுவே முதல் தடவைங்கிறது குறிப்பிடத்தக்கது. கர்த்தவ்யா பாதையில நடந்த இந்த முக்கியமான ராஜதந்திர நிகழ்வு இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் இடையிலான உறவு இன்னும் ஆழமாகுதுங்கிறத எடுத்துக்காட்டுச்சு. 2024 ஜூலைல மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வான் டெர் லேயன் இந்த அழைப்பு தனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு சொன்னாங்க. இந்தியா வெற்றி பெற்றால் உலகம் இன்னும் நிலையானதாவும் செழிப்பானதாவும் பாதுகாப்பானதுமாவும் மாறும். இதனால நாம எல்லாரும் பலன் அடைவோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. எக்ஸ் தளத்துல அவங்க பகிர்ந்த இந்த கருத்துக்கள் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பத்தி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. இந்த 2 தலைவர்களும் வந்திருந்தது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த அவங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கங்கிறத தெளிவா காட்டுது. குறிப்பா 2026 ஜனவரி 27ஆம் தேதி நடக்கவிருக்கிற 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு, அப்புறம் ஒரு விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பத்திய பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகிட்டு வர்றா இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியம். வர்த்தக ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒப்பந்தம் 2 பகுதிகளுக்கும் பில்லியன் கணக்கான வர்த்தகம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, அந்நிய முதலீடுகள்னு நிறைய பொருளாதார நன்மைகளை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த குடியரசு தின அணிவகுப்பு இந்தியாவோட இராணுவ பலத்தையும் வளமான கலாச்சார மரபையும் ரொம்ப பிரம்மாண்டமா வெளிப்படுத்தினது. இதுல முக்கியமானதா இந்திய விமானப்படை துல்லியமா செய்த வான்வெளி சாகசங்கள், தலைகீழான மூவர்ண கொடி மாதிரி செஞ்ச சாகசங்கள், அப்புறம் தரைப்படையோட T-90 டாங்கிகள், கடற்படைன்னு அசத்தலான தரைப்படை குழுக்களும் இடம் பிடிச்சிருந்தன. ஹெலிகாப்டர் மூலம் பூக்களை தூவுனது, குதிரைப்படை, அப்புறம் கலாச்சார ஊர்திகளோட காட்சி அங்க இருந்த பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்தது. இது நாட்டுப்பற்றையும் இந்தியாவோட பாதுகாப்பு திறன்களையும் எடுத்துக்காட்டுச்சு.
You're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future, go build it with Helios. I'll see you in the next one.